பொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலைச் சிறைப்பட்டு நின்ன கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லி தன்கடல் வட்ட துள்ளீரே. நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில் பகவானை பற்றிய நாம சங்கீர்த்தனம், எம்பெருமானுடைய நாமங்களை பாடுதலை பற்றி ஓஹோ என்று பேசுகிறார். பகவான் கஜேந்திரங்கிற யானைக்காக மடுக்கரையிலே கருடனோட ஓடி வந்து அருள் புரிந்தவன். அவ்வெம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார பாட வேண்டும். கபிஸ்தலம்ங்கிற திவ்யதேசம். கஜேந்திர வரதராஜனாகவே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஒரு முதலை வாயிலே யானை தன் காலை கொடுக்க அந்த ஆணையை காப்பதற்காக ஓடோடி வந்தான் எம்பெருமான். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன், அந்த கண்ணனேதான் கீதோபதேசம் பண்ணினான். கூற்றமும் ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகை அறிந்தேன். திருமணிஷாழ்வார் சாதிக்கிறார். ரமாமணி தாயாரோடே கூட ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் கபிஸ்தலத்தில் உள்ளார். கபிஸ்தலம் குரங்குகளுக்கென்ற இடம்னு சொல்லலாம், அல்லது ஒரு முனிவருக்காக காட்சி கொடுத்தபடியாலேன்னு சொல்லலாம். கஜேந்திர வரதம் அதைத்தான் நம்மாழ்வார் இப்ப கருத்தோடு இந்த பாசுரத்தில் சொல்லிருக்கார். முதலை சிறைப்பட்டு நின்ன கைமாவு கருள் செய்த கார் முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார். அந்த பெருமானை பத்தி சொல்ல வேண்டும், எழ வேண்டும். தலையினோடு ஆதனன் தட்ட தடுகுட்டமாய் பரவாதார். தலை போய் கால் அடிக்கணும், கால் போய் தலையில் அடிக்கணும். ஒண்ணுக்கொண்ணு குட்டிக்கரணம் போட்டு ஆட வேண்டும். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. அப்படி சாதுக்கள் அத்தனை பேரும் கூடுகிறார்கள். தழுதழுத்த குரலோடே, கண்களில் நீர் பெருக, மயிர்கூச்செறிய, கால் நிற்க மாட்டாமல் தள்ளாடி, கைகளாலே தாளம் போட்டு கொண்டு தோள்களை குலுக்கிக் கொண்டு பெரும் குரலெடுத்து ஆனால் பாட இயலாமல் கத்கத ஸ்வரத்தோடே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அடியார்களுடைய சேர்க்கை. இந்த மெய்யடியார்களோட சேர்ந்திருக்க வேண்டும். யார் மற்ற பேரோட சேர மாட்டாளோ, தங்கள் கதை பேசிக்கொள்ள மாட்டார்களோ, சுய புராணத்தை படிக்க மாட்டார்களோ, அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். நரஸ்தோத்திரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பகவான் நாராயணனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அந்த சத்சங்கத்தின் மகிமையை கூறுகிறேன் கேள் என்று கண்ணன் உத்தவருக்கு உபதேசிக்கிறார். 12வது ஸ்கந்தம். சத் சங்கேன ஹிதைதேயாக யாதுதானா மிருகா கதாக கந்தர்வ அப்சரசோ நாகாக சித்தாச்சாரண குஹ்யகாக. சத்சங்க மகிமையால தான் அதிதியின் பிள்ளைகள், தேவர்களும் சரி, அசுரர்களும் சரி, கந்தர்வர்களும் சரி, அப்சர ஸ்திரீகளும் சரி, அதோடல்ல விஷபர்வா, பலி, வாணாசுரன், மயன், விபீஷணன், சுக்ரீவஹா, ஹனுமான், ரிக்ஷா, கஜஹா, கிருத்ரஹா, வணிப்பதா, வியாதா, குப்ஜா, விரஜே கோப்யா, யஜ்ஞபத்ஞஸ்ததாபரே. எத்தனை பேர் சத்சங்கத்தில் ஏற்றம் பாருங்க. சுக்ரீவன் என்ன, அந்த 5 பேர் கூடியிருந்தாலே ரிஷமூக பர்வதத்தில் சுக்ரீவன், ஜாம்பவான், ஹனுமான் இது முதலானவர்கள் இருக்க நல்லதையே ஹனுமான் பேசினார், நல்லதையே ஜாம்பவான் பேசினார். இல்லைன்னா சுக்ரீவன் எவ்வளவு அடிபட்டு நாட்டை இழந்து ஓடி வந்துட்டார். நேர நாஸ்திகனாகவே மாறி போயிருப்பார், தர்மத்தையே மறந்திருப்பார். ஜாம்பவானும் ஹனுமானும் கூட இருந்திருந்து நல்லது சொல்லத்தானே. ஹனுமானுக்கு எப்போதுமே நல்லெண்ணம். ரிக்ஷன் அதாவது ஜாம்பவான் அவா கூட்டத்திலே இருந்தார். கஜன் யானை, யானைக்கே நல்லது. கிருத்ரஹா ஜட்டாயு பக்ஷி அவருக்கு நன்மை. வணிப்பதா வியாதா குஹன் எத்தனை நல்லார் நடுவில் இருந்தார். குப்ஜா திருவக்கரா கூனி, விரஜே கோப்யா கோகுலத்தில் இருந்த 5 லட்சம் குடி பெண்கள் அத்தனை பேருக்கும் கண்ணனிடத்தில் காதல். ஒரு தனிச்சிறப்போடு அவளை பத்தி இப்ப மேல சொல்றார். தே நாதீத ஸ்ருதிகணா நோபாசித மகத்தமாக கேவலேனகி பாவேன கோப்யோ காவஹா நகா மிருகாக. பசுமாடுகள் அத்தனைக்கும் பெருமை. ஒண்ணுக்கொண்ணு கிருஷ்ண பக்தி இருக்கிற பசு கூட்டத்திலே இருந்து சொல்லு. கற்று கறவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளடிய சென்னு செரு செய்யும்னு ஆண்டாள் பாசம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி வீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றும் ஆண்டாள் சாதிக்கிறார். இந்த ஊரொரு பாசுரத்திலையும் தெரிஞ்சுக்கிறது. கூட்டம் கூட்டமா பசு, பசு கூட்டம் போய் சாது சமாகமமானா. கிருஷ்ண பக்தி இருக்கிறவன் தானே சாது, கண்ணனிடத்தில் ஆசை இருக்கிறவன் தானே சத்து. அந்த சத்து பக்தன்ல ஒருத்தன் தானே ஒரு பசு, அந்த பக்தி இருக்கிறது தானே இன்னொரு பசு, அது இருக்கிறது தானே இன்னொரு எருமே. அப்ப இந்த மாடுகள் கூட்டமா இருந்தா கூட சத் சங்கம் தான். நம்ம என்னமோ
மனித கூட்டம் இருந்தா சத் சங்கம் நினைச்சிட்டு இருக்கோம். யாரு சத்து யாரு சாது? கிருஷ்ண பக்தி இருந்தா, பகவானிடத்துல அன்பு இருந்தா சாது. ஒரே டெஸ்ட், கிருஷ்ண பக்தி இருக்கிறதா இல்லையா? அவனிடத்துல கடவுளிடத்துல பக்தி இருக்கா? அப்ப மொத்த பேர் ஒரே கூட்டம், லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்றோமே. கிருஷ்ண பக்தி தான் லைக் மைண்டட்னஸ் கொடுக்கணும். நம்ம அத்தனை பேரும் ஒரே எண்ணத்தோட இருக்கோம்னால் இந்த இடத்துல பிக்ஸட் டெபாசிட் போடலாம், இந்த பேங்க் நிறைய வட்டி கொடுக்கும், இந்த லைக் மைண்டட்னஸ் இல்லை. இந்த இடத்துல வீடு வாங்கினோம்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய நாளைக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், இந்த லைக் மைண்டட்னஸ் இல்லை. கண்ணனுடைய பக்தி முக்தி கொடுக்கும், இந்த லைக் மைண்டட்னஸ். கண்ணன் எப்போதும் பரமபோக்கியமா இருக்கார், இனிமையானவரா இருக்கார். அது அவர் ஒத்துக்கிறார், இவர் ஒத்துக்கிறார், இவர் ஒத்துக்கிறார். சேர்ந்தோம்னா சாது சமாகமம் தான். அதை பசுக்கள் ஒத்துக்கொண்டதே, அதை எல்லா கோபிகா ஸ்திரீகளும் ஏற்றுக்கொண்டார்களே, அவர்களோட கண்ணனும் சேர்ந்துட்டாரே. சத் சங்கத்தினுடைய பெருமை முக்கியமான பெருமை. நேற்றுக்கு பல வைபவங்கள் சொன்னேன், இதை மட்டும் சொல்லல. எந்த இடத்துல சத் சங்கம் கூடுகிறதோ அதற்குள் பகவானும் சேர்ந்து விடுகிறார். நம்ம அவரை எங்கெங்கயோ தேடி போயிட்டு இருக்கோம், தேவையே இல்லையே. அவர் அந்தந்த ஊர்ல இருக்கார், வாஸ்தவம் தான். ஆனா நாம 10 பேர் பக்தர்கள் கூடினோமா, அவர்களுக்கிடையில் புலவர் நெருக்குகந்த பெருமான் நம்மோட இருக்கிறதுக்கு பகவானே வந்துடுறார். அதை இங்க மேல சொல்றார். க்ஷணார்த்தவத்தாக புனரங்கதாசாம் ஹீனாமயா கல்பசமா பபூவு. ராசக்கிரீடை பண்ணும்போது கோபிகர்கள் எல்லாரும் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறார். கண்ணன் நடுவில் நின்று கோபிகள் அத்தனை பேரும் சுத்தி ஆடி இருக்கணும் இல்லையோ. திடீர்னு கண்ணன் அவர்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார். ஒரு கோபிக்கே ஒரு கண்ணன், ஒரு கோபிக்கே ஒரு கண்ணன். இப்போது சேவா குஞ்சு பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா 2-3 முக்கியமான இடங்களை சேவிக்கணும். ராசமண்டல், ராசமண்டல்னு சொல்லுவார். கண்ணன் ராசக்கிரீடை பண்ணின இடம். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவ மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனா. யமுனை ஆற்றங்கரையில பல இடங்கள் ராசமண்டலம். அதே போல சேவா குஞ்சு சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா கதவை சாத்திடுவா. குரங்குகள் கூட கூட்டம் கூட்டமா அங்கேருந்து விலகி போடும். ஏன்னா கூட்டமா சாதுக்களான பரம பக்தர்களான கோபிமார்கள் அங்க வந்திருந்து கண்ணனோட ராசக்கிரீடை பண்ணுவாளாம். அது சேவா குஞ்சு. சின்ன கண்ணனுடைய சன்னதி, ரொம்ப அற்புதமான சன்னதி. எல்லா இடத்துலயும் பச்சை பசேல்னு முளைச்சிருக்கும். இங்க பார்த்தா புஷஸா இருக்கும், அங்க பார்த்தா கிரீப்பர்ஸா இருக்கும். ஒரு இடத்துல கொடிகள், செடிகள், பூங்கொத்துக்கள் அத்தனையும் கிளி கொஞ்சின்னு இருக்கும், குயில் பாடிட்டு இருக்கும், மயில் ஆடிட்டு இருக்கும். அதே போல பிருந்தாவனத்துல இம்லி தலான்னு ஒரு இடம் இருக்கு. அது புளிய மரத்தின் கீழே பகவான் போய் உட்கார்ந்து போறான். கோபிமார்களை விட்டு பிரிஞ்சு விட்டார். இடைப்பெண்களை பிரிஞ்சா அவர் உடம்பு வெளுத்து போயிடுமா. இந்த புளிய மரத்தின் கீழே உட்கார்ந்து இடைப்பெண்களை நினைச்சா மறுபடியும் கருப்பாயிடுவான். நம்ம எல்லாரும் வெளுப்பாரத்துக்கு களிம்பு வாங்கி பூசிக்கிறோம் இல்லையோ. கண்ணன் வெளுப்பாயிட்டார்னா அதுதான் மோசம். ஒருத்தருக்கு அந்த ஊர்ல அப்புறம் கண்ணன் பிடிக்கவே பிடிக்காது. பெருமாள் கருப்பா இருக்கிற வரைக்கும் தான் அழகு. அவர் எங்கேயாவது வெளுத்து போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? உள்ளூர இருக்கக்கூடிய கருணையை கொடுத்துட்டு வெளுத்து போயிட்டாருன்னு அர்த்தம். மேகம் கருப்பா இருக்கு, தண்ணீரை கொட்டி முடிந்தால் வெளுக்கும். தண்ணீர் இருக்கிற வரைக்கும் கருப்பா இருக்கும். கண்ணன் கருப்பா இருப்பார். என்னைக்கானு கருணைங்கிற தண்ணீரை கொட்டி முடிச்சாத்தானே அவர் வெளுப்பா போறார். கோபிமார்களை பிரிந்தா ஜுரம் கண்டு வெளுத்து போடுவாராம். இந்த மரத்துங்களை வந்து உட்காந்து அவர்களோட தான் கூடியிருந்தனால நினைச்சு போறான். ஒரு நிமிஷம் யோசிங்க. பெருமாளை சேவிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஊருக்கு போறோம், திவதேசிக்கு யாத்திரை போறோம். அங்க சேவிச்சதை நினைச்சு நினைச்சு வீட்டுக்கு வந்துட்டு நாம ஆசைப்படுவோம். எப்பவோ நமக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது, பெருமாள் எவ்வளவு அருள் புரிந்தார், இதை நாம நினைச்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்க, கோபிகைகளான பக்தர்களோட தான் என்னைக்கு கூடியிருந்தேன் அப்படின்னு பெருமாள் நினைத்து நினைத்து இன்பப்பட்டு கொள்கிறாராம். அப்படின்னு அந்த சாது சமாகமத்துக்கு எத்தனை வைபவம் இருக்கணும். க்ஷணார்த்தவத்தாக மேல சொல்ற. மத்காமாரமணம் ஜாரம் ஜாரம் அஸ்வரூப விதோபலாக பிரம்மமாம் பரமம் பிராபு சங்கச்சத சஹஸ்ரசா மாம் ஏகமேவ சரணமாத்மானம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்ம பாவேன மயாஸ்யாஹ்யகுதோ பயா. என் திருவடிகளையே சரணமாக பற்றின எந்த சாதுவையும் நான் விட்டு கொடுப்பதில்லை. கர்மங்கள் அத்தனையும் அவன் தொலைக்கிறான், என்னை வந்து அடைகிறான். அப்ப உத்தவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. சாதுக்களோட கூட இருக்கணும், அவர்கள் சொன்ன உபதேசத்தை கேட்டுக்கணும், அவர்களோட சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பூசிக்க வேண்டும். பக்தி வளரும். பக்தி வளர்ந்ததுனாலே என்னையே சரணமாக பற்றுகிறான், பற்றினதுனாலே கர்மங்களை தொலைத்து என்னை வந்து அடைகிறான். அப்ப நீண்ட படிக்கட்டுல முதல் தேவை என்ன? சாதுக்களோட சேரணுமே. நம்ம எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனாலும், எந்த ஊர்ல புதுசா குடி போறோம்னாலும், ஒரு நகர்ல கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போறோம்னாலும் முதல்ல பால்காரர் எங்க இருக்கார், எந்த இடத்துல போய் கேபிள் கனெக்ஷன் வாங்கணும், எந்த இடத்துல போய் நியூஸ் பேப்பருக்கு சொல்லணும், எல்லாம் பாக்குறமே. அதே வேகத்தில் எங்க சாது சமாகமம் நடக்கிறது, வாரந்தோறும் சத் சங்கம் எங்க இருக்கு, டெய்லி சத் சங்கம் இருக்கா, முதல்ல கேட்கிறோமா?
சத்தா இருக்க வேண்டாமா? பக்தி கொஞ்சம் விட்டுடக்கூடாது. ஒரு நிமிஷம் வாசுதேவோன ஸ்பர்யத்தே என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி, ஒரு முகூர்த்தமோ ஒரு நிமிடமோ ஒரு வினாடியோ பகவான் நினைக்காமல் சத்சங்கத்துல இல்லாம இருந்துட்டோம்னால் அது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று பெரியோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். உத்தவர் கேட்கிறார், சம்சயா ஸ்ருண்வதோ வாசம் தவ யோகேஸ்வரேஸ்வர ந நிவர்த்தத ஆத்மஸ்தா ஏன பிராமியதி மே மனஹ. நீ சொல்றத நன்னா நான் புரிஞ்சுட்டேன். அப்ப ஒண்ணு தெரியுது, எல்லா கர்மங்களையும் செய் என்றும் நீ கீதையில் கூறினாய். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்று கண்ணன் கீதையில சொன்னார். அதே சமயத்தில் எந்த தர்மமும் எனக்கு பெருமை சேர்க்காது, எந்த தர்மமே எனக்கு திருப்தி ஏற்படுத்தாது, கூட்டுடு, சாது சமாகமம் தான் ஒரே தர்மம், செய் என்றும் கூறுகிறாய். அப்ப ஒரு பக்கத்துல பார்த்தா கர்மங்களை செய்ன்னு சொல்றாய், மற்றொரு பக்கத்துல பார்த்தா எந்த கர்மமும் தேவையில்லை, பக்தி போரும் சத்சங்கம் போரும் என்றும் கூறுகிறாய். இப்ப தர்ப்பணம் முதலான கர்மங்கள் பண்ணணுமா, நமக்குன்னு இருக்கிற பித்திருக்காரியங்களை பண்ணணுமா வேண்டாமா, சந்தியாவந்தனம் பண்ணணுமா வேண்டாமா? புறப்பு போயிட்டா, இப்ப என்னுடைய தாப்பனார் மரித்தார்னு வச்சுக்கோ, அவர் வைகுண்ட பிராப்தி ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார். சுவாமி அவரே தான் புறத்து போயிட்டாரோ இல்லையோ, அந்த உடலையும் நான் எரிச்சா சொல்லு, சீத்தையை மூட்டியாச்சு, தகனம் பண்ணியாச்சு, அடுத்து சம்ஸ்காரமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் 12 நாள் நான் என்னத்துக்காக காரியமானப்போ, அந்த உடம்பு இருந்ததுன்னாலும் ஏதோ என் கூட 70-80 வயசு வாழ்ந்தார், ஏதோ அதுக்கு நல்லது பண்ணணும்னா நான் பண்ணலாம். உடம்பையும் காணும், கண்டிப்பா ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இல்ல, அவர் புறப்பு போயாச்சு, நான் நன்னாவே நம்புறேன், அவர் வைகுண்டத்தை அடைஞ்சுட்டார்னுட்டு. அப்ப எதற்கு கர்மம்? தேவையே இல்லை. இந்த அறிவு வந்துடுத்துன்னா கர்மமே தேவையில்லையே. அறிவாளிக்கு கர்மம் தேவையில்லையே. அறிவாளி இன்னும் வளர்ந்து பக்தனா வேற ஆயிடுறானே. அப்ப முதல் நிலையில கர்மங்களை பண்றோம், அறிவு வளர்கிறது, அறிவு முத்த கர்மங்களை விட்டுடலாமா? அதுக்கப்புறம் பக்தி யோகத்துக்கு வேற போயிட்டோம், நிச்சயமாவே கர்மம் தேவையில்லையே. நித்தியம் பெருமாளுக்கு 2 மணி நேரம் பூஜை, ஆனால் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவதில்லை. நன்னா நாமங்களை சொல்லுவேன், ஆனா அப்பா அம்மாவுக்கு சிராத்தம் பண்றதில்லை. இது கூடுமாங்கிறதா உத்தவர் கேள்வி. இப்போ நியாயமான கேள்வி. உத்தவருக்கு ஒரு சந்தேகம் இல்லை, நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா அவர் கேட்டு இருக்கார். இதுல உத்தவருக்கு என்ன இது பண்ணணுமா வேண்டாமான்னு சந்தேகமான பிள்ளை லோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இவ்வளவும் வந்தவன் இத்தை விட்டால் குற்றம் வாராது. ஒருத்தருக்கு அதீத ஞானம் ஏற்பட்டு பெருமான அடையணுங்கிற துடிப்பு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அவர் எந்த கர்மத்தை விட்டாலும் குற்றம் வாராது. அப்ப விட்டுடலாமான்னு கேட்டால் 2 விஷயம். ஒன்று, நாம இன்னும் அந்த நிலையில பக்குவத்தை அடையலை, அது முதல் தேவை. பெரியோர்கள் ஆர்வம், அவதூத சன்னியாசி விட்டுட்டாரே, அதே போல ரிஷிகள்ல சில பேர் விட்டுருக்காளே, சுகாச்சாரியரே விட்டுருந்தாராமே, ஏன் நம்ம கீழே ஜடபரதர் பார்த்தோமே அவரே விட்டுருந்தாராமேன்னா, அவ எல்லாரும் முற்றிய நிலையை அடைந்தவர்கள், இதிலேயே பழகிட்டார். இனிமே எதை விட்டாலும் அவர்களுக்கு குற்றம் வராது. ஆனா ஆச்சரியம் தெரியுமா, அப்படிப்பட்டவர்களும் விடுறதில்லை. இப்ப உங்களுக்கு நான் 2 ஆர்குமெண்ட் சொல்றேன். ஒண்ணு, ரொம்ப பக்குவ நிலையை நாம் அடைஞ்சிருந்தோம்னா சரி, அதனால வேணும்னு சுகரையும் வேதவியாசரையும் வால்மீகி இழுத்து அவர்களெல்லாம் விட்டிருந்தார்களே, நானும் விட்டா என்னான்னு தேவையற்ற ஆர்குமெண்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நான் விடத்துக்கு அந்த நிலையை அடையலை. இன்னொரு ஆங்கிள்லன்னு பார்த்தா, ஆனானப்பட்ட ராமானுஜர் ஒரு நாள் கூட சந்தியாந்தனத்தை விடலையே, ஆள வந்தார் விடலையே, நாத்தமுனிகள் விடலையே. ஏன் அவர்கள் விடலைன்னால், பெருமான அடைவதற்கு ஒரு வழியா அவர்கள் பண்ணவே இல்லை. அது அவன்தான் வழி, சரணாகதி தான் வழி. ஆனா அவர்கள் பண்ணது கைங்கரியமாக. அப்ப ஒரு பக்கத்தில் நான் பக்குவ நிலை அடையலே, அதனால பண்ணியானும். இன்னொரு பக்கத்தில் பக்குவ நிலையை அடைந்தவர்கள் கூட விடலே, அதனால பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆக கர்மங்களை விடாமல் செய் உத்தவா, விட்டுடாதே. அது உன்னுடைய சித்த சுத்திக்கு பயன்படும். நீ பக்தியில வளர்ந்தாகணும். அப்ப உன் மனசு தெளிவா இருக்கணும். மனத்தெளிவை கர்மங்கள் தான் உனக்கு கொடுக்கும். விடாமல் உன்னுடைய நித்திய கர்மங்களை செய்து வந்தால் மனத்தெளிவு ஏற்படும். தெளிவான மதத்தில் தான் பக்தி பிறந்து நன்கு வளரும் என்று கண்ணன் சொல்ல போறார். மேலும் பார்ப்போம்.